வெல்கம் டு நீ சென்னை மதுரை ஆயில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்பர்ஸ் டு டாப்பர்ஸ். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இன்னிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணாலே நம்ம எக்ஸாமுக்கு எப்பயுமே வந்துட்டு எப்படியும் ஒரு 10 months இருக்குது. ஸோ எப்படியும் மே மந்த் தான் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட 10 months இருக்குது. ஸோ இந்த 10 months எப்படி பக்காவாக பிளான் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த 10 months நம்ம வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து 6 months ஸ்ப்ளிட் பண்ணுங்க, இன்னொரு வந்து 4 months வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 6 monthsல வந்து கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி. ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு படிச்சு முடிச்சிருங்க. ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா இந்த 6 monthsக்குள்ள முடிச்சிடணும். அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பரா வந்து படிச்சு முடிக்கணும். ஸோ செகண்ட் வந்து 4 months. ஸோ அந்த 4 monthsம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா புதுசா எந்த கான்செப்ட்டுமே படிக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி படிச்சதை வந்துட்டு ரிவைஸ் பண்றதுக்கும் ஸோ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்றதுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 months நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல தான் ஸோ நம்ம டெஸ்ட் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றதே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியெல்லாம் இந்த 10 months நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த 6 months யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து கான்செப்ட் கிளாரிட்டி. எல்லா கான்செப்ட்ஸும் சரி, பிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து கான்செப்ட்ஸ் வந்து ஒரு டைம் ஆச்சும் நீங்க படிச்சு அது கான்செப்ட் வந்து புரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ். ஸோ வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு எம்சிக்யூஸ் வந்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கணும், இன்க்ளூடிங் சம்ஸ். அண்ட் ஸ்டெப் 3 வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ என்னதான் சிலபஸ் வந்து மாறி இருந்தாலுமே வந்துட்டு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் நான் படிக்கணும் அப்படின்னா ஸோ அதோட மெத்தட் நம்மளுக்கு மாறப்போகுது இல்லை. ஒரு கொஸ்டின் வந்துட்டு என்ன மாதிரி சுத்தி வளைச்சு கேட்குறாங்க. ஈவன் பயாலஜி கூட ஒரே சாப்டர்ல இருந்து தான் நம்மளுக்கு வருஷம் கொஸ்டின் வந்துகிட்டு இருக்கு. பட் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வேற கொஸ்டின் வரதுக்கு காரணமானது ஸோ ஒரே கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கேட்குறாங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணணும் ஸோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸையும் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றது தான். ஸோ கன்சிஸ்டன்சி இதை கீ. ஸோ கன்சிஸ்டண்டா வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். ஸோ அது டாப்பர்ஸ் மைண்ட் செட் தான் நம்மளுக்கு அப்படி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க டிராப் பண்ணாலுமே அடுத்த நாள் வந்துட்டு பூஸ்ட் அப் ஆகி மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஷுவரா நம்மளால நீட் வந்து கிராக் பண்ண முடியும். இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்னை மதுரை இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.